குழியா தொங்குது ஒரு மரத்தில் இதில் எடுக்கலாம் இதில் தக்காளி வைகாசி மாதத்தில் இது அநேகமாக நாங்கள் இப்போ கோடை காலத்தில் நடுறது நல்ல பழமும் இருக்குது. இது 2 மிளகுக்கு போடுவோம், மற்ற ஒன்றரை அடி நடுவோம் கண்டு. இன்றைய நாளில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் தக்காளி வீட்டுக்கு அப்படியே தக்காளி தோட்டம் தான் இருக்குது. 5800 10 கிராம் பேக்கெட். முதல்ல அறுவடை வந்து எத்தனை நாள் எடுக்கலாம் நாங்கள் தக்காளி? இப்போ இந்த பழத்துக்கு வந்த அப்புறம் எடுக்குதுன்னு ரோமர் இருக்கு. இது பத்மாண்டு பேர். பத்மா இந்த சீசனுக்கு தான் இப்போ பத்மா தான் பேர். அந்த பேர் வந்து பத்மாவா. மாதம் தானே நம்ம தக்காளி இந்த ஆயில் காலம் வந்து இவன் எப்படின்னு சொல்லி நல்ல காத்து உண்மையிலே நல்லா இருக்கு. இது வந்து இப்போ நட்டு கிட்டத்தட்ட நட்டுருக்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளை நாங்கள் ஒரு தோட்டத்தில் தான் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக சங்கு வேலிக்கு வந்து நிற்கிறோம். இல்லை பின்னுக்கு வந்து பார்த்தீங்களா தெரியும் பாருங்க, வெண்டி தோட்டம் இருக்குது. வெண்டி தோட்டம், தக்காளி தோட்டம்னு சொல்லி ஊருப்பட்ட தோட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரிமிளகாய்னு சொல்லி ஊருப்பட்ட தோட்டம் வந்து இருக்குது இந்திய நாளில். இன்றைய நாளில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் தக்காளி வந்து இப்படி பயிர்றது, இந்த மாதங்களில் வந்து பயிர்றது, இந்த மாதிரியாக நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இங்கே நிறைய பேர் வந்து தோட்டங்கள் வந்து செய்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பகுதிகளுக்கு வந்தால் நிறைய பேரை வந்து உண்மையிலே பார்க்க கிடைக்குது. தோட்டங்கள் நிறைய பேர் வந்து செய்து கொண்டிருக்காங்க. பாருங்க, இதான் வந்து வெண்டி தோட்டம் பாருங்க, அப்படி கண்டு நிறைய பூத்து போய் கிடக்குது. பூத்து காய்ச்சி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வெண்டி தோட்டத்துக்கு நான் பிரிம்பான ஒரு காணொலி உண்டு, அவட காய்க்கிறதுக்கு காய்ச்சி எடுத்து போடணும். அது அவங்கள வந்து காய்ச்சிக்கன் தோட்டக்காரோட அவங்க இப்போ இல்லை. அது இன்னொரு நாள் தான் வந்து அவங்கள வந்து எடுக்கணும். இல்லை பாருங்க, இல்லை பெரிய கிணறு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தூவல் நீர்ப்பாசன முறை மூலம் வந்து இந்த நீர் பாய்ச்சிற முறைகள் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்க. இந்த பைப்புகள் எல்லாம் பற்றி வச்சுக்காங்க. அப்படியே இங்கே வந்தால் பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு இந்த வண்டி தோட்டம் வச்சுக்காங்கன்னு சொல்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரிமிளகாய் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மறந்துட்டு இது இன்னொரு ஆளுண்ட கரிமிளகாய். நான் ஏற்கனவே வந்து கரிமிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து இது இன்னொரு ஆளுண்ட கரிமிளகாய். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்குது. இப்படி பழத்து தொங்குது. ஓகே, நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சோன்னா தக்காளி வந்து எப்படி பயிர்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தை இருக்குது நிறைய. இங்கே வந்து பக்கத்துலேயே எல்லா தோட்டங்களும் செய்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதில் பூசணி இருக்குது, தம்புள்ள பூசணின்னு சொல்லுவாங்க. அந்த பூசணிக்காய் அங்கே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் விளைச்சிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா. இதெல்லாமே அறுவடை வந்து செய்வாங்க. பூசணிக்காயம் வந்து அறுவடை செய்ய வந்து நம்ம எடுத்து போடல. இங்கே வருங்க எப்படிங்கன்னு சொல்லி சோளமாக கரும்பா. இது கரும்பு மேய்க்கிறதுக்கு மணியாக இருக்குல்ல. தோட்டங்கள் சார்ந்து எடுத்து கேட்கல வந்து நல்லா இருக்கும். நல்ல காற்று உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஓகே, அதில் வந்து அண்ணா வந்து நிற்கிறார். அதில் அவர்கிட்ட வந்து தான் கேட்க போகிறோம். அங்கே அதெல்லாம் வந்து தக்காளி தோட்டம் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டேன். இங்கே பாருங்க. ஓகே, இதான் வந்து இந்த நான் சொன்ன தக்காளி தோட்டம் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. தக்காளி எல்லாம் வந்து இப்போ காய்ச்சி தொங்குது பாருங்கள். அப்படி இந்த அப்படியே குலையாக தொங்குது. ஒரு நேரத்தில் சிலது அந்த வெயிட் தாங்க எல்லாமே பாருங்கள் சரிஞ்சு விழுந்து எல்லாம் கிடக்குது. வெயிட் தாங்காது. நல்லா பழுத்த பழங்கள்லாம் இருக்குது. இங்கே வீட்டுக்கு அப்படியே தக்காளி தோட்டம் தான் இருக்குது. சில இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுத்து எல்லாம் இருக்குது. இங்கே வருங்க நல்ல பழமும் இருக்குது. இப்போ தான் வந்து நட்டுருக்காங்க. இனி தான் வந்து அறுவடை செய்வாங்க. இதில் வந்து இந்த நிலத்தை வந்து நினைக்கிறதுக்காக பாருங்கள் மிஷின் போட்டி இறக்கணும். இதில் அண்ணா வந்துக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். எவ்வளோ காலமாக தோட்டம் பயிற்சியை வந்து செய்கிறீங்க? தோட்டம் நாங்கள் இப்போ 45 வருஷமாக நிற்கிறேன். நான் 45 வருஷம் அதான் தோட்டம் தான் அப்பா கண்ட எனக்கு இந்த தக்காளியை பற்றி சொல்லுங்க. என்ன மாதத்தில் வந்து இந்த தக்காளியில் வந்து வைக்கிறது மாதங்கள் இருக்கா? தக்காளி வைகாசி மாதத்தில் இது நாங்கள் இப்போ கோடை காலத்தில் நடுறது. மாரி காலத்தில் டிசம்பர் மாதம் அப்படி துவங்கும். அதான் கொஞ்சம் கூட வரும். ஓகே, இது இப்போ கடல போத்தில் வைக்கிறோம். நாங்கள் வச்சு இப்போ இப்படி நீ பழக்க துவங்கல. நாங்கள் இது நெல் போடுற காணிக்கலான்னு அதை இப்போ நெல்லுக்கு நாங்கள் பழக்க ஆஞ்சி போடுவோம். இதை வச்சு இப்போ எவ்வளோ காலமாகுது? இது இப்போ ஒரு 2 மாதம். 2 மாதம். தக்காளி வந்து இது எத்தனை மாதம் பயிர்? அது தக்காளி இன்னொரு 5 மாதத்துக்கு இந்த அறுவடை முடியும். 5 மாதத்துக்கு சரி. 5 மாதம். இப்போ என்ன விலை போகுது இப்போ தக்காளி? இப்போ 300 விற்கணும். உங்கள்கிட்ட 200 150 எடுக்கணும். நீங்கள் வியாபாரிகிட்ட அப்படி கொடுக்குறது? வியாபாரிகிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இது வந்து இப்போ நடுறதுக்கு முறைகள் இருக்கா? இடைவெளி எல்லாம் பார்க்கறது கீழே கீழமா இடைவெளி இருக்குது. நாங்கள் இப்போ இது 2 மிளகுக்கு போடுவோம், மற்ற ஒன்றரை அடி நடுவோம் கண்டு. அப்படி எப்படி மாறி நடுவோம். ரைட். சொட்டில் போடுவோம். வேலை மாதிரி செய்ய நடக்கு. சொட்டில் அங்கே போட்டு கிடாது.
இது பாத்தியில கட்டி கயிறு போட்டு இல்லை நாங்கள் கேட்குறேன் இப்போ இது வந்து கொட்டையாவே அப்படி நடுறதா இல்லாட்டி இதை போட்டு கண்டு எடுத்து நடவும். அதை எடுத்து 5800 10 கிராம் பேக்கெட். ஓகே. அது இப்போ 2 பேக்கெட் போட்டுருவோம். இப்போ 11,000 எடுத்துருப்போம். எடுத்து போட்டு நட்டுக்கிறாங்க. என்ன மாதிரி தண்ணி இறக்குறது இப்போ மருந்து அடிக்கிறதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வேணும்? 4 நாளைக்கு மருந்தெல்லாம் அடிக்கிற மருந்து 4 செல்லும் உடனே அடிக்கிறேன். 14 நாளைக்கு பூரா அடிப்போம். தண்ணி இறைப்ப 5 நாளைக்கு ஒரு கரைக்க தான் 5 நாளைக்கு ஒரு கரைக்கிறது. இப்போ முதல்ல அறுவடை வந்து எத்தனை நாள் எடுக்கலாம் நாங்கள் தக்காளி முதலாவது 45 நாள் அதுன்ற கணக்கு. 45 நாள் எடுக்கும். நாங்கள் 50 நாள் எடுப்போம். 45 நாள் பழக்கம் 50 நாளில் முதலாவது அறுவடை எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா பிறகு எத்தனை நாளைக்கு ஒரு எடுக்கலாம்? ஒரு 1 நாளைக்கு எடுக்கும். 1 நாளைக்கு எடுத்து இல்லாட்டி இப்போ மைனாவல் இதுகள் விடாது. ரைட் பழமெல்லாம் பழத்து தொங்குது. இப்போ இந்த பழத்துக்கு வந்த அப்புறம் எடுக்குதானே? இதான் பழம். இந்த பழம் இந்த பழத்தை இந்த பழத்தை ரைட் அப்படிங்க இந்த பழத்துக்கு ரைட் இந்த பழத்துக்கு வரணும். இது வந்து விதையில வந்து இப்படி பேர்கள் எல்லாமே இருக்கும் அப்படியே. ரோமர் இருக்கு. இது பத்மான்னு பேர். பத்மாவோ? இது பத்மா. ரோமர் ரெண்டா கொஞ்சம் முத்தக்க. அது நான் கலந்து நடுறது அந்த பொலிவு காண்டி இந்த பழம் பெருசு இருந்தானே இது இந்த சீசனுக்கு இதுதான் பெறும். ஒன்றும் பெறாது. இந்த சீசனுக்கு தான் இப்போ பத்மா தான் பெறும். ரைட் இனங்கள் வேற இனங்கள் இருக்கு. 5-6 இனம் இருக்கு. அதான் இப்போ மிளகாயிலே வந்து நிறைய பேர் இருக்குல்ல, ராயினி விஜய் வந்துட்டு அதான் நான் இதுல இருக்கு. இந்த போது இதுதான் சரி. மற்ற ஒண்ணுங்க பெருசா நெல் போடுறோம். இல்லை காணியில விளைக்குது விளைஞ்சிடும். அதண்டா கட்டி கொஞ்சம் உயரமாக வரும். அது நாள் கிடக்காதுக்கு. அதுக்கு நாங்கள் மார்கழி மாதம் தான் வைப்போம். இப்போ இதில் எதிர்நோக்கிற நீங்கள் பிரச்சனை என்ன சொல்ல தக்காளியில் என்ன பிரச்சனை வரும்? தக்காளியில் இந்த நோயெல்லாம் பெருசாக வரும் மொழியா இந்த இந்த கொஞ்சம் இதில் சுருண்டுட பார்த்துருங்களானே. அதுக்கெல்லாம் உங்களுக்கு மருந்து அடிச்சு கட்டுப்படுத்த இயலாது. இப்படியே வாரதை எடுத்து போட்டு பிடுங்க வேண்டியான். வாரதை எடுக்க வேண்டியான். இந்த பறவைகள் இதுகள் வந்து சாப்பிடுதானே? மைனா கூட ஏன்னா இதில் கீழே அடிச்சு போய் கிடக்குது கிடக்கும். வீட்டடியான் முன்னும் கிடக்கு எல்லாம் விடாது. நாங்கள் இங்கே பொடியை கட்டிக்கிறீங்க கலைக்கிறேன். இப்போ இது இப்போ நீங்கள் இப்போ அறுவடை செஞ்சால் இப்போ வியாபாரிக்கு கால் பண்ணால் அவையில வந்து 500 போயிடும். அப்படியோ நீங்கள் நாங்கள் 500 போய் சந்தையில் கொண்டே கொடுக்கும். சந்தையெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் அவங்க வேற வெளிவிலும் வீடு வெல்லாம் பெரியணும். நோயாண்டா வரணும். இல்லாட்டி நாங்கள் கொண்டே கொடுக்குறோம். இல்லாட்டி ரைட் வேறு என்னென்ன சரி இப்போ தோட்டம் வேறு மிளகா நீங்கள் மிளகா 5-6 ராஜல் நடக்கு. மிளகா அங்கே 70 போகிற அண்டைக்கு. பச்சை மிளகாயோ? பச்சை மிளகா அவ்வளோ இறக்கம். காய் நிறைஞ்சு அதுவும் கூட பச்சை மிளகா காய் நம்ம தான் அழிக்கிறோம். பூசணிக்காய் கிடக்கு. வெங்காயம் கட்டி கொண்டு வீட்டை வச்சு கிடக்கு. இறங்கிட்டு வெங்காயம் இறங்கிட்டா வெங்காயம் 150 ரூபா கிலோ. 150 ரூபா வேதலக்காய். சின்ன வெங்காயம் வேதலக்காய். நீ பெருசு வீட்டை வந்தீங்கன்னா எடுக்கலாம். வந்து பார்க்கலாம் நல்ல வெங்காயம். ஆனால் எங்களுக்கு விற்பனை இல்லை. உங்களை அங்கேருந்து இறக்குறதால எங்கட விற்கலாம் கிடக்கு. வரவடியாக எங்கட விற்கலாம் கிடக்கு. இன்றைக்கு நீ கூட்டி கிடக்குன்றாங்க. இந்த வரி ஏற்றி கிடக்குன்றாங்க. வந்தது எதுக்கு வரி? வெங்காயங்களுக்கு வரி ஏன்னா புத்தளம் மங்கால வெங்காயம் கிண்ட வலிக்குன்னு இல்லோ. அதுக்காண்டி கையோட வந்து சும்மா தொட்டு பார்க்க வந்தது. இது நோய் பிடிச்சது. நோய் அப்படியே கிடக்குண்ணே. இன்னொரு 10 நாள் போயெல்லாம் கேட்க பழக்கம் வலிக்கணும். எல்லாம் டக்கு பழக்கம் பண்ண பழக்கம் பிரச்சனை. இப்போ எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்க்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் மாதிரி கிடக்குது. நீ அப்போ தண்ணி ஊதினோடனே அப்போ நீ ஊதிட்டு தானே இந்த பக்கே பழக்கிறான். ரைட் சில பேர் வந்து இப்படி பச்சையாவும் பிடிங்கி விற்கிறவையோ பச்சையா பிடுங்கி விற்கிறாது. இப்போ இது இப்போ பிடுங்கி விற்கிற நட்டம் எங்களுக்கு நட்டம் இல்லை நிற நிற்காது. பழமண்டா நிற நிற்கும். பழமண்டா இது பழப்பழப்பா இந்த இனம் அப்படித்தான். அதுக்கான பத்மா நடுறது. பத்மா பாருங்க. இந்த பேர் வந்து பத்மாவா? வேற என்ன பேர் இருக்குது? பத்மா இருக்கு, ரோமர் இருக்கு, 8க்கு 10. அது வேற ஒரு இனம் இருக்கு. நாங்கள் இதைத்தான் வழக்கமாக போடுறது. இதுல எல்லாம் இந்த பழத்து எல்லாம் இதான் மைனா தான் அடிக்குது. அப்படியே வேஸ்ட் ஆனே. அதுங்க நட்டம் தானே. இப்போ இதுக்கு கிடைக்கல. நீ ஒரு தோட்டம் மட்டும் இல்லை தானே. ஒரு தக்காளி இப்போ எத்தனை கிராம் இருக்கும்? ஒரு தக்காளி என்ன 15 கிலோ 20 கிலோ 15 கிராம் அப்படி தான் அந்த லைனில் இருக்கு. அந்த பழம் இதெல்லாம் பிடிச்சி கட்டணும். கட்டு ஆக்கள் பிடிச்சி கட்டுறா தெரியாது. ஆக்கள் அப்படி இப்படி ஆக்கள் பிடிக்கலாம் கிடைச்சல. ஆக்கள் வேலையை பிடிக்கிறோம். இப்போ பாருங்க 10 மணிக்கு வேலைக்கு வந்து நிற்கணும். நீ அவைக்கு இந்த இதில் எடுக்கலாம். இதில் 10 மணிக்கு வந்து நிற்கிறேன். அப்புறம் என்ன சம்பளம் 2000 ரூபா. எவ்வளோ? 2000. சரியா? எத்தனை மணிக்கு இது வந்து எத்தனை மணிக்கு போகிறது? 10க்கு நிற்கிறேன். பின்னேரம் 5 நிமிடம் 6 நிமிடம். அப்புறம் பின்னேரம் வேலை பெருசாண்டி இல்லை தானே.
2000 1500 2000 அப்படி நிற்கி நம்ம வந்து என்ன செய்யறது நம்மள முத்தினா பழத்திடும் வீட்டுக்கு என்ன நல்ல வடிவாக இருக்கு அப்படியா இருக்குமா அப்படி அப்போ இதுவும் நல்லா சடைக்குமோண்ணா இது சடைக்கும் உங்களோட மேரேஜ் சீசனும் கிடைக்கும் போய் வெளியில் அதாக்கள் போய் வர வேற அளவுக்கு இது இப்போ கோடி என்ற வடி ஐதா நிற்கிது மேரேஜ் சீசனுக்கு எங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகே அப்படியே போகுது தோட்டத்தோடலாம் போய் நீங்கள் வேறு என்ன எப்போ பார்த்தாலும் தோட்டத்துக்கு நிற்கிறோமே வேற ஒன்றும் இல்லை அதான் நீங்கள் அங்கே அரைக்கும் போனால் அங்கே ஒரு ஆள் அரைக்காம தரையை நினைப்ப வந்து பூட்டிக்கிறாங்க தண்ணி போகுது புல்லுக்கு மறந்தடிக்க தானும் இதெல்லாம் புல்லெல்லாம் நீங்கள் பிடிக்குங்களா இது இதெல்லாம் புல்லு பிடுங்குவோம் மணி நாட்கள் நீ வந்து பிடிங்கினா அதான் நீ இப்போ காய்க்க பிடுங்கினா கொட்டணும் இப்படியே ரச்சு போட்டு பிடுங்க வேண்டிய இதனால இன்னொரு 10 நாளில் இதெல்லாம் தடி என்ன உங்களால தடி எங்களை 130 ரூபா தடி ஒரு தடி என்ன தடி என்ன பேர் இது பொற்பத்தி ஆண்டு உங்களை வேணுனாங்க ஒன்று இது இப்போ 4-5 வருஷமா இருக்கும் இந்த நாங்கள் அந்த பைத்தன் குடிக்கெல்லாம் போட்டு கிடக்கு 4-5 வருஷமா இருக்கும் எங்கட பாவனையை பொறுத்து இது என்ன லேஸில் அப்படியா உட்காது அதுக்காண்டி நாங்கள் தண்ணிக்கு நிற்கிறானு கடலில் அந்த கரையில் அப்போ இங்கே பாருங்க 5 மாதம் தான் நம்ம தக்காளி இந்த ஆயில் காலம் வந்து 5 மாதம் தான் நட்டு ஒரு இது 4-5 மாதம் தான் நிற்காது நட்டா எத்தனை நாள் அறுவடை எடுக்கிறது 45 நாள் எடுக்கலாம் கூட எல்லா பயிர்களுமே வந்து 40 அந்த என்னண்டானு அது வெண்டியா இருக்கட்டும் மிளகா இருக்கட்டும் எல்லாம் அப்படி தானே இல்லை அவங்ககிட்ட பசலையை பொறுத்து இது வரும் மற்ற வெங்காயம் என்ன உண்டு 55-60 நாள் சரியான பராமரிப்பு மருந்தடிக்கிறது அதெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன அதெல்லாம் ரைட் அந்தந்த சீசனுக்கு நட்டால் தான் பயிர்கள் வரும் அந்த பாட்டுக்கு போட்டு வராது அந்தந்த மாதத்துக்குரிய பயிரை இந்த மாதம் நடணும் ரைட் ஓகே இங்கே பாருங்க இப்போ இது வந்து நினச்சிட்டேன் இதுக்கு என்ன வைக்க போறீங்க அப்போ நீ உதவி நெல்லு தான் நெல் கோரம்பளைக்கு கோரைக்கு மருந்தடிக்க போகிறோம் ரைட் ஏண்டா புல்லு அப்புறம் கரைச்சல் நெல் கரைச்சல் ரைட் இந்த அப்புறம் நெல்லை முடி போடும் கோரை ரவுண்டாக படிக்கணும் ரைட் அப்படியே முழுக்க நீட்டுக்கு தக்காளி தான் எத்தனை பரப்பண்ணா இது தக்காளி வச்சிருக்கு 1000 கண்டு 5 பரப்பு இந்த 6 பரப்பு 1600 பரப்பு இப்போ கண்டென்ட் பார்க்க எத்தனை கண்டு நிற்கும் கண்டண்டா இதுக்கு எப்படி ஒரு 800 கண்டு நடலாம் ரைட் 800 எல்லாம் 1000 நான் அடியே போகிறது இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கி வச்சு நாங்கள் இல்லாத பட்டு போச்சு இப்போ இதெல்லாம் நட்டா பட்டாலும் படுகண்டுனா நடுவீங்களா படுகண்டு அப்படியே படுகண்டு சின்ன நடுவோம் காப்பிடிக்க நட்டு பிரிய வச்சோம் ஏன்னா ஒரே அறுவடை செய்யறானே அறுவடை செய்யல அப்புறம் அது பூரா பிந்தி முந்தி வரும் பிந்தி வந்தா அப்புறம் அது 1-2 கடை அப்படி விடவும் இல்லை கட்டு மழை வயதாக கரைச்சு சரி ஓகே நன்றியா தகவலுக்கு கொஞ்சம் எல்லாம் வண்டி தான் உங்களோட அண்ணா இது வண்டி இது வேற ஆள் இது வேற ஆளுண்ட மிளகாய் உடைய அந்த ஆயினம் ரைட் சுற்றி மாதிரி தோட்டத்துக்காண்டி மாறி ஒன்று செய்து கொண்டு வேற ஒன்றும் செய்யல இது வந்து இப்போ நட்டு இப்போ கிட்டத்தட்ட நட்டு விடுங்க இப்போ இது வலிக்கணும் நான் இந்த வலிக்கணும் இது பைட்டு மஞ்சள் அடிச்சுமா நிற்காது முளாயோ ஏன் அப்படி தெரியாது வெயில் ரைட் ரஜனா ரைக்க நாங்கள் அடிக்கணும் உடனே நாங்கள் அதெல்லாம் வச்சேன் வேற என்ன அப்போ தனியாக ரஜனுக்கு எல்லாமே வேறு ரைக்க போகிறேன் இது மிளகாய் எப்போ வச்சதுக்கு இது புது கையில் டிசம்பரில் வச்சதான் வச்சு இப்போ வச்ச நல்லா இப்போ ஆஞ்சி ஒன்று இருக்குறீங்க ராயினி இப்போ என்ன ராயினியா ரைட் இது மிளகாய் என்ன பேர் ராயினியா நான் கொஞ்சம் நீட்டு மிளகாய் என்ன நீட்டு கொஞ்சம் அது அங்கே இல்லை மிளகாய் ஆனால் அந்த சில கண்டு பட்டுட்டேன்னு சிலர் பட்டுட்டு அந்த விட்டாங்கல் போடைய கடையில் அள்ளி கறிக்கிறேன் அவரை இப்போ நாங்களுக்கு இதெல்லாம் அப்படி பட்டு அப்படி எல்லாம் பழுத்து போய் அப்படியே பட்டு போய் கிடக்கு அப்படியே அங்கே வந்து ஆஞ்சி ஒன்று வைக்கணும் நடக்கு அதண்டு பட்டு போய் எப்படி கிடக்கு இது என்னமே எத்தனை ஆட்டம் ஆகலாம் இதில் 50 ஆயிலாம் 50 வரைக்கும் ஆகலாம் இதில் வேறுங்க 4 பேர் இப்போ 50 ஆயிலாம் ஆஞ்சி ஒன்று இருக்கலாம் இது அது முதல் நட்டதா வேற நட்டது இது அது வெங்காயத்துக்கு நட்டது சும்மா ரைட் ஆனால் இதான் நல்ல பச்சை பசங்க எனக்கு இது வைக்கிறான் இங்கே பாருங்க நிறைய காய் இருக்குது இங்கே பாருங்க இந்த உள்ளுக்கு இறங்கி பார்க்கலாம் இங்கே பாருங்க கிலோ இருக்கலாம் இல்லை நல்லா இங்கே பாருங்க எப்படி இருக்கு நீங்கள் வெங்காயம் கிடக்கிறது பெரிய பெரிய வெங்காயத்தை சொல்கிறீங்களே கட்டி வச்சுக்கிறாங்க
இனி என்ன செய்யறது பார்ப்போம் இல்லை சரியா இது வந்து ஒரு வருஷம் இருக்குமே மிளகாய் இல்லை இது ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்குமே இனத்தை பொறுத்து இருக்கும் ரைட் ரைட் ஆனால் மார்க்கெட்டில் 60 70 நல்ல பெரிய எல்லாம் வித்து இல்லை 300 900 எல்லாம் இல்லை வித்ததான் இப்போ வாங்கிடுச்சு ரைட் 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 சீசன் இல்லாமல் காய்ச்சி என்ன வேறு இதெல்லாம் போலியோ கிளட்டு கண்டு காய்க்குதாண்டா காய்க்க வேண்டிய கண்டு காய்க்கணும் மனசு அப்படியே பார்க்கலாம் பாருங்க சுற்றி சுற்றி அங்கெல்லாம் தோட்டம் அங்கெல்லாம் பீட்ரூட் எல்லாம் வச்சுக்கணும் பீட்ரூட் மிளகாய் வாழை மரவள்ளி எப்படி சொல்லி சுற்றி சுற்றி என்ன பண்ணா